எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சிஎஸ்கே நேச்சுரல் ஃபார்மிங். நம்ம இந்த இலை பேர் தாங்க எரிகல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த எரிகல் வந்து நம்மள முன்னோர்கள் வந்து இது மேலே இந்த இலை பயன்பாடு தான் அவங்க அதிக அளவில் ஆதாயம் எடுத்துகிட்டு அப்படின்னா கம்மி செலவில் இப்போ நம்ம கடை வாங்குறலாங்க மூட்டை 2000 கல்ல 3000 கல்ல உரம் கொடுத்து வாங்காமல் அங்கே வந்து இந்த இயற்கை முறை இலையை பயன்படுத்திட்டு அங்கே விவசாயம் அவங்களோட பூமியில் அந்த பயிருக்கு ஒரு பயிர் வைக்க போகிற நம்ம முன்னெச்சரிக்கையாக இந்த இலையை வந்து நம்ம எரிகலை வந்து மண்ணில் மிதிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிக அளவு செலவு கம்மிங்க. ஓகே, இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நாங்கள் வந்து டன்னு 1000 டன்னு கொடுத்துட்டு அவங்க அந்த மாட்டு சாணம் ஆட்டு சாணம் உரம் எடுத்துருவாங்க. கெமிக்கல் ஃபார்மிங் பார்த்தோன்னா 2000-3000 கணல் கொடுத்துட்டு மூட்டை தான் போடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு இயற்கை விவசாயம் எந்த செலவு கிடையாதுங்க. அப்படின்னா நம்மளுக்கு கடவுள் அமைச்ச இயற்கை முறையில் நீ இயற்கை என்ன கொடுக்குறோம் நாங்கள் அதுதான் கூட பண்ணுற மாதிரி நம்ம இயற்கை முறையில் இந்த இலையை பயன்படுத்திட்டு இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த எரிகளை வளர்த்தோம்னா இதே நம்மளுக்கு உரம். இப்போ நீங்கள் என்ன கெமிக்கல் ஃபார்ம் என்ன பண்ணாங்க, கட் பண்ணி டீஃபாரஸ்ட் பண்ணுவாங்க. இது கைனிங் நகல் இதுதான் நம்மளுக்கு பிரயோஜனம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு பேட் மைண்ட் செட் வர வச்சிட்டாங்க. கெமிக்கல் ஃபார்மிங் இந்த இலைனால உங்களுக்கு என்னங்க பிரயோஜனம்? நான் கூட ஒரு கெமிக்கல் வாங்க, நான் போரான் நியூட்ரிஷன் ஒரு லிக்விட் டைப்பில் கொடுக்குறேன், ஒரு 6 லிட்டர் 1 லிட்டர் கொடுக்குறேன், 2000 கொடுங்க நான் கொடுக்குறேன். நீங்கள் அது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு காய் பிஞ்சு அதிகம் வரும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பூ உதறாதுங்க. ஏங்க நம்ம இயற்கை விவசாயத்தை கூட இந்த எரிகளை இதில் அதிக அளவில் போரான் நியூட்ரிஷன் இருக்குதுங்க. அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக பூ வரலையா, இந்த எரிகால உங்களுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு பூ வரும். அப்படி பூ வரந்தால் உங்களுக்கு பிந்தி உங்களோட அந்த காய் அதிகமாக நிற்கலையா, அதுக்கும் இதை வேலை செய்யுங்க. நம்மளுக்கு பூ உதரத்துலேருந்து காய் அதிகமாக பெருசு சைஸ் வரத்துலேருந்து அந்த நம்மளுக்கு அந்த பெண்மக பூ அதிகமாக வர்றதுக்காகவும் போரான் நியூட்ரிஷனு தேவைப்படுங்க. எவங்க உங்கள் மண்ணில் போரான் நியூட்ரிஷன் இல்லையோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களோட பூ நீங்கள் எப்போ உங்களுக்கு பூ அதிக அளவு வரதில்லையோ பிஞ்சு உங்களுக்கு காய் அதிக அளவு வர்றது, காய் எப்போ உங்களுக்கு கம்மியாகுது உங்களுக்கு ஈல்டு என்னது கம்மியாயிடும். அப்படின்னா நம்மளோட இயற்கை விவசாயத்தில் போரான் நியூட்ரிஷன் எவ்வளோ முக்கியன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பயிருக்கு தேவையான ஒரு ஃப்ளவரிங் ஸ்டேஜில் ஒரு நெல் பயிர் பால் அப்போ அந்த பால் பிடிக்கிற ஸ்டேஜில் போரான் கால்சியம் நியூட்ரிஷன் அதிகம் தேவைங்க. நம்ம இயற்கை மூலம் இந்த எரிங்களை நம்ம இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தினோம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு பயிர் செய்கிறீங்கன்னா இந்த எரிகளை நீங்கள் முன்னாடியே வெட்டி அதை கொளுத்துறீங்க வேஸ்ட்டுன்ட்டு. ஆனால் அந்த வேலை மட்டும் இன்றைக்கி செய்யாதுங்க. நீங்கள் ஒரு நெல் பயிராட்டம் எந்த பயிரும் கலக்கா பயிர் வச்சா கொடுங்க, இது வெட்டி நாளைக்கு ஓட போகிறீங்களா இன்றைக்கி அப்படியே அது ஒரு 2 ஹவர் கழிச்சு முன்னாடியே வெட்டி அப்படியே கையில் பழிச்சுன்னு பரவிட்டிங்கன்னா அவங்க ரொட்டவேட்டர் ஏதோ ஒன்று போயிட்டு மண்ணுவில் போயிட்டே போகுதுங்க. இந்த இலை இந்த மண்ணுவில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு போரான் நியூட்ரிஷன் அதிகமாக கிடைக்கும். இன்னொன்றுங்க, இந்த இலை நம்ம எப்போ மண்ணில் போடுறோமோ நம்ம மண்ணுக்கு தேவையான நம்ம பயிரை ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்ட்ரெஸ்லேருந்து காப்பாதுங்க. அப்படின்னா என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ்லேருந்து காப்பாதும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் கெமிக்கல் இருக்கிறதுனால நம்ம பயிர் அப்படின்னா என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ்னால் இப்போ அதிக அளவு இப்போ 6 மாதம் காத்தடிக்கிறது பாருங்கள், ஒவ்வொன்று அடிக்கும். இன்னொன்று இந்த எலுனோ பிரபமாக இந்த வெயில் அதிகமாக இருந்தால நம்ம பயிரில் இருக்கக்கூடிய செல்ஸ் செத்து போச்சு. எப்படி நம்ம மனசு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதோட பார்ட்ஸ் இந்த இதயம் இந்த நுரையீரல் எப்போ அடி வாங்கிடுச்சோ அப்போ நீ உங்கள் செல்ஸ் எப்போ செத்து போச்சுன்னா நீ கூட அப்போ செத்துப்பாமோட சமானம். இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மழை அதிகமாக பேஞ்சுன்னா இந்த பனி மூட்டை அதிகமாக பேஞ்சுன்னா நம்மளோட பயிர் இருக்கக்கூடிய செல்ஸ் செத்து போயிடுங்க. எப்போ அந்த செல்ஸ் செத்து போதோ உங்களுக்கு பயிர் அதிகமாக பூ வர்றது காயும் காய்க்கும். ஆனால் இது யாருக்குமே தெரியாதுங்க. நீங்கள் ஒரே ஒரு மிளகா சைடில் மட்டும் தாங்க பார்க்க முடியும். பிப்ரவரி மாதத்தில் பூவை நிற்காதுங்க. ஏன்னா அதுதான் என்னென்ன ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பனி மூட்டை எப்போ அதிகம் போதோ நம்ம பயிர் குளிருக்கு அப்படியே உள்ளே போயிடுறதுனால அந்த மிளகா செடி இருக்கிற செல்ஸ் செத்து போயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலும் நீங்கள் எந்த ஒரு கெமிக்கல் எப்போவுமே வேலை செய்யாதுங்க. ஆனால் நீங்கள் முதல்ல அப்படின்னு நம்ம பயிர் வைக்க முன்பதாக இந்த இலையை போட்டு நம்ம மிதிச்சிட்டோம்னா நம்ம பயிரை இந்த அதிகமாக வெயில் பனி மூட்டிலேருந்து மழையிலேருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி ஒன்று தானே இந்த இலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்ததுனால இந்த என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம பயிர் அடிப்படாத காப்பாற்றுங்க. ஆனால் இது யாருக்குமே தெரியாதுங்க. அந்த மிளகா செடி எப்படி பூ ஊதுனா பனிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பனி எதனால் ஊதுறதுன்னா இந்த என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ்னால் அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எப்போ செத்து போதோ அதனால தான் ஊதுறதுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பனி மூட்டை பேஞ்சு பிடிச்சி அதனால சொல்லுவாங்க. ஆனால் அப்போ அந்த டைமில் நம்ம இயற்கை விவசாயம் நீங்கள் அந்த மிளகா செடி விதைக்கு முன்னாடியே மிளகா செடின்னு சொல்லி எந்த பயிருக்குங்க இந்த எரிங்களை போட்டு மிதிச்சிட்டிங்கன்னா நம்ம பயிரை அப்போ ஃப்ளவரிங் ஸ்டேஜ் காப்பாற்றுங்க. நம்ம இப்போ போட்டால் தான் பின்னாடி யூஸ் ஆகுங்க. ஆனால் கெமிக்கல் ஃபார்மிங் அப்படி கிடையாதுங்க. அன்றைக்கி கொடுத்துட்டு அது வேலை செய்யாமல் போகலாம். அது அந்த டைம் சுச்சுவேஷன் பயத்த மாதிரிங்க. ஆனால் நம்ம இயற்கை விவசாயம் நம்ம முன்னெச்சரிக்கையாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அருமையாக வேலை செய்யுங்க. இன்னொன்றுங்க அப்படின்னா இந்த நம்ம எரிகாலம் மெரிக்கிறதுனால நம்மளுக்கு பயிருக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைச்சிது. இன்னொன்று நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்னா நம்ம இந்த மழையிலேருந்து அதிகம் வெயிலேருந்து அதிகமாக பனிலேருந்து நம்ம பயிரில் இருக்கிற செல்ஸை செத்து போகாத பாதுகாக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது இருக்கிறதுனால நம்ம இந்த இலையில் இருக்குது பாருங்கள் சாப்னின் ஸ்டானின்ஸ் அப்படின்னு இதில் இருக்கிற சாப்னின் ஸ்டானின்ஸ்
மண்ணில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியாக வேலை செய்யுங்க. அப்படின்னா நம்மளுக்கு கெட்ட நுண்ணுயிர்கள் இருக்கும். அப்படின்னா நம்மளோட பாக்டீரியா, ஃபங்கை, வைரங்கள் இருந்தால் கெட்ட நெல்லுது இருக்கும், கெட்ட சேருகளுங்க, கெட்ட சீமித்தி இருக்கிறதுனால, அந்த நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால ஆன்டி மைக்ரோபியல் இப்போ எப்படி நம்ம ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன் ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது மாதிரி இது வந்து ஆன்டினாவே அந்த அதோட கெட்ட நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. அது பேர் தான் நம்ம ஆன்டி வெனாம் ஆன்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால நம்மளோட பயிர் வந்து இப்போ பாக்டீரியால்னா இலை மேலே சாம்பல் ரோகம், இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லும்போது சாம்பல் ரோகம், இந்த இலை பாக்டீரியா பயிர் மேலே மச்ச போய்தாங்க, வைரல் இன்ஃபெக்ஷனாக அந்த இலை வந்து மஞ்சள்னு திரும்பிட்ட ஒரு நரம்பு தாங்க தேலும். இதில் இந்த இன்ஃபெக்ஷனெல்லாம் எதுனா இந்த கெட்ட நுண்ணுயிர்கள் தான் நம்ம பயிர் வந்து பாதிக்கப்படும். ஆனால் நீங்கள் இந்த எரிகளை போட்டு மிதிச்சிட்டிங்கன்னா உங்கள் பயிர் வந்து அந்த கெட்ட நுண்ணுயிரிலேருந்து காப்பாற்றுங்க. ஆனால் கெமிக்கல் எப்படி தெரியுமா, அவங்க வந்து அந்தந்த டைமு கொடுப்பாங்க, அந்த அப்படின்னா வந்த பேருக்கு தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து வராத்து மேலே கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம பயிர் வந்து அதுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாதுங்க. அந்த ஒரு நோவுலேருந்து நம்ம முன்னெச்சரிக்கை நம்ம குணப்படுத்திடும். ஆனால் கெமிக்கல் ஃபார்மிங் பார்த்திங்கன்னா அந்த டைம் கொடுத்துட்டு அதுலேருந்து அப்படின்னா அடிப்பட்ட மான் மாதிரி அது அடிப்பட்டு தினம் உக்காந்தின்னு அது திமிரத்துக்குள்ளே அதுக்குள்ளே அந்த பயிர் வந்து காலமே முடிஞ்சிடும். ஆனால் அதனால நம்ம வந்து கெமிக்கல் ஃபார்மிங் நம்ம அந்த டைம் கொடுக்கறதுனால அது வந்து அதிகமாக அளவில் வேலை செய்யாத எஃபெக்ட் வந்து கம்மியாக கொடுத்தனால செத்து போச்ச மாதிரி கணக்காய் போடுங்க. ஆனால் நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம முன்னெச்சரிக்கை கொடுக்கறதுனால நம்ம பயிர் வந்து கெட்ட நோயிலேருந்து காப்பாற்றுங்க. ஆனால் இது எந்த ஒரு கெமிக்கல் ஃபார்மிங் இதோட முடியாதுங்க இது வந்து. ஆனால் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணினா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் இது வந்து நம்ம இயற்கை விவசாயம்னாவே முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது தான். அவங்க வந்து இது பண்ணாங்க, அங்கே அதிக அளவு ஆதாயம் எடுத்தாங்க. நீங்கள் ஒன்று உங்கள் தாத்தாவும் உங்கள் முப்பாட்டவங்களும் கேளுங்க, நீங்கள் பண்ணுற ஆதாயம் எப்படி பயிர் வளர்ந்து, எவ்வளோ காக்காய் வந்தது, எவ்வளோ கரும்பு எத்தனை டன் வந்தது, நீங்களே விசாரிச்சு பாருங்கள். நாங்களே சொல்லுவாங்க, நாங்கள் அப்போ வந்து இலையில நம்ம வேப்ப இலை, பொங்கை இலை, இந்த புன்னுரான் இலை, அப்புறம் நம்ம வந்து இந்த எரிங்க இலை, இது மாதிரி இலை, கிளைரிசீடு இலை, இது மாதிரி நாங்கள் ரகரகமான இலையில வந்து நாங்கள் வருஷத்தில் ஒரு முறை மண்ணில் போட்டு அங்கே மிதிச்சிட்டா தான் அப்புறம் அதுக்கு அந்த வருஷத்துக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து இந்த இலை மூலமாக நம்மளுக்கு பயிர் கிடைக்குங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் கொடுங்க. இந்த எரிங்காலை வந்து இது வெட்டி வீணாக்காதீங்க, தயவுசெய்து வெட்டி வீணாக்காதீங்க. பயிர் வைக்கிறதுக்கு முன்பதாக வெட்டி நம்ம கையில் மிதிச்சிடுங்க. நிறைய பேர் நான் சொல்லிங்கன்னா எங்கே நாங்கள் வேப்பையால் இதுங்கெல்லாம் கெமிக்கல் ஃபார்மிங் அந்த ஃபஸ்ட்டு நம்மளை எப்படி நம்மளை டர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா, இந்த வேப்பையில் இதுங்க, இந்த வேப்பையில் பொங்கையில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நெகலை இருந்தாலும் உங்களுக்கு பயிர் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இருக்கிறத நெகலை இருந்தால் பயிர் வராதுங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், நெகல் எப்படிங்க வரும்? இப்போது நீங்கள் நாளைக்கு பயிர் வைக்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பயிர் செய்ய போகிறீங்க, நடுவு நாளைக்கு செய்ய போகிறீங்க, ஒரு வாரம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கே அந்த வேப்பையால் புங்கையெல்லாம் அந்த நெகல் இல்லாத அந்த இலையில கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் மண்ணில் வந்து சேடை போல் மிதிச்சிட்டிங்கன்னா, இல்லை கலக்கா பயிர் கூடுங்க, கலக்கா போட்டு அந்த கட் பண்ணிவிட்டு ரொட்டேட்டர் போடும்போது நாளைக்கு போய் போகிறேன், நீ கட் பண்ணிட்டு கை மேலே போட்டு உள்ளே போகுது, அந்த இலை வந்து மண்ணு உள்ளே தான் போகணும். மண்ணுக்குள்ளே போயிட்டாலே போதுங்க. நீங்கள் நெல் பயிர்கள் எந்த பயிருக்குன்னா வெட்டி உள்ளே போட்டிங்கன்னா போதுங்க. அதோட நம்ம க்ரீன் மேனர் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம டீகம்போசேஷன் அதே நம்மளுக்கு நியூட்ரிஷனாக கிடைக்கும். தயவுசெய்து நெல் பயிர் தான் நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் எல்லா பயிருக்கு பண்ணுங்கள். நெகல் வராது பார்த்துக்கோங்க. அங்கே நெகல் தான் சொல்கிறாங்களா, நீங்கள் நெகல் வராது. அதோட காடைகளில் கொம்பங்களை வந்து நம்ம அடுப்புக்கு நம்மளோட ஹோம்மேடு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இலையை வந்து நெகல் இல்லாத அந்த பயிர் வைக்க போது நீங்கள் போடுங்க. 3 மாதம் ஒரு முறை கட் பண்ணுங்கள், இல்லை 6 மாதம் ஒரு முறை கட் பண்ணுங்கள். எப்படிங்க உங்களுக்கு நெகல் வரும்? கெமிக்கல் ஃபார்மிங் இருக்கிறதால நெகல் இருக்கிறதுனால வேப்பையால் இந்த பொங்கையெல்லாம் வந்து கட் பண்ணியிருந்தால் தான் நம்மளுக்கு டீஃபாரஸ்டேஷன் ஆகி போய் கிளைமேட் சேஞ்ச் ஆகி போய் நம்மளுக்கு ஒரு கிளைமேட் சேஞ்ச் எப்போ ஆகுதுங்க. இது மாதிரி எலினோ எஃபெக்ட் இருந்தாலும் இங்கே பாருங்கள், இந்த மாதத்தில் எப்படி மழை பெய்யும், மொத்தம் காஞ்சி கரடு ஆகி போச்சுங்க. ஸோ நம்ம எப்போ டீஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் இலையை வேறு கட் பண்ணிக்கோங்க, நீங்கள் உரமாக எடுத்துங்க. நீங்கள் கடைக்கு போகணும், நீங்கள் டன்னுக்கான கொடுத்தனுங்க, நான் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் வாங்க வேண்டிய பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த கைனிக்கு வந்து அந்த ஃபார்மருக்கு இந்த எரிகளை இதே நம்ம அங்கே பயிர் அந்த பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி இது கட் பண்ணி போட்டால் நாங்கள் பயிருக்கு தேவையான போரான ஜிங்க்கு பொட்டாசியம் எல்லாம் கிடைக்குதுங்க. அப்படின்னா அங்கே கடைக்கு போகணும் அவசியமே கிடையாது. இது இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆட்டு சாணம் மாட்டு சாணம் கூட தேவைப்படாதுங்க, இது இருக்கிறதுனால. ஸோ தயவுசெய்து நீங்கள் கூட இது மாதிரி டீஃபாரஸ்டேஷன் பண்ணாதீங்க. பயிரை விடுங்க, நம்மளை பயிர் வைக்கிறது கட் பண்ணி மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது எந்த கலக்கா செடி கூட நீங்கள் ஏரில் கூட போட்டு மெரிச்சிடுங்க, காலில் கூட மெரிச்சிடுங்க. மண்ணு மேலே அதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த மண்ணு மேலே ஊஞ்சிடுங்க, டீகம்போஸ் ஆகணும் நம்ம மண்ணில் வந்து. ஸோ நீங்கள் கூட தயவுசெய்து இயற்கை விவசாயம் பண்ணுங்கள், கெமிக்கல் ஃபார்மிங் அடிக்ட் ஆகாதுங்க. அந்த கெமிக்கல் ஃபார்மிங் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு பயிர் சுற்றி அந்த வேலி சுற்றி வரும் நீங்கள் வந்து வேப்ப இலை, பொங்கை இலை, எரிகள் எல்லா ரகமான இலையை வச்சுட்டு நீங்கள் பயிர் மூணு சேர்த்து வெட்டி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகலை வராது, உங்களுக்கு பயிர் உரம் கூட அதிக அளவு தேவைப்படாதுங்க. ஸோ நீங்கள் கூட கடையில் கொடுத்து நீங்கள் 1000 கல் மருந்து கொண்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்மளை தயவுசெய்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணல கூட நீங்கள் இயற்கை விவசாயம் இந்த செடியை வந்து அழிச்சிடாதுங்க. வரப்போகிற ஜென்ரேஷன் வந்து இதுதான் இதோட எரிகளை, இது இருந்தாலும் உங்களுக்கு போகிற நியூட்ரிஷன் கிடைக்கும். நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இதை அழிச்சிட்டோம்னா நான் வரப்போகிற ஜென்ரேஷன் நம்ம இதை காட்ட முடியாதுங்க. தயவுசெய்து நீங்கள் கூட இந்த செடி அழிக்காத, நீங்கள் பயிருக்கு பயன்படுத்தினா உங்களுக்கு அது தெய்வமாக கடவுளை நான் காப்பாற்றுவாங்க.
நம்ம ஒரு சிம்பத்தியாக பாருங்கள், இந்த பூ இலை இருக்கிறதுனால நம்ம வந்து சிவனுக்கு போடுறோம், இந்த விநாயகர் போடுறதுனால அது கடவுள் ஒரு சிம்பத்தி. இது இலை இப்படி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணால் தான் இந்த இலை வந்து ஐக்காத பார்த்துப்பாங்கிட்டு தான் நம்மளுக்கு இப்படி சொன்னாங்க. வேப்ப இலையோட பாருங்கள், நம்ம கடவுள் அம்மன் சமானம் பார்க்குறோங்க. அது இல்லை, அந்த அம்மன் இல்லை, அந்த வேப்ப இலையோட பயிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய செடிங்க பயிஞ்சு போச்சு. ஸோ கடவுள் ஒன்று நம்மளோட சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்ம இப்படி வச்சுக்கிறாங்க. நீங்கள் கூட இது புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். கெமிக்கல் ஃபார்மிங் இட்டுட்டு இயற்கை உரம் கொடுத்துட்டு, நம்மளை இயற்கை உரம் இலைங்களை கொடுத்துட்டு நீங்கள் பயிர் செய்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ஆதாயம் கிடைக்கும். தேங்க்யூ.